கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கால வேளையில நாம் தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் அடைந்து கொள்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று நாம் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் வேதவசனம் எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. 13 ஒரு சில வசனங்கள், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அது மாத்திரமல்ல, 16வது வசனம், பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி, அப்படியாக அந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்மை அவர் சமீபமாக்கினார். பகையாயிருந்த காரியங்களை எல்லாம் சிலுவையினாலே கொன்றார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே புறஜாதிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்து மரித்தது நிமித்தம், இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தியது நிமித்தம், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில பட்ட பாடுகள் நிமித்தம் நாம் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் முன்னாடி இருக்க வசனங்கள் எப்படியாக சொல்கிறது, நாம் எப்படி இருந்தோம்னா, அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவங்களுமா இருந்தோம். அப்படி இருந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவருடைய சிலுவையினால, அவருடைய ரத்தத்தினால நம்மை சேர்த்திருக்கிறார். அவர் சிலுவையில மரிக்கவில்லை என்றால், அவர் ரத்தம் சிந்தவில்லை என்றால், உயிர்த்தெழவில்லை என்றால் நாமும் நம்முடைய விசுவாசம் எதுவுமே இருக்குது. இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தரை ஆளலுய மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அவரிடத்திலிருந்து நன்மைகளும் கிருபைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அந்த நித்திய ஜீவனுக்கு அவகாசிகளாக இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து அந்த ஆளலுய சிலுவையிலே தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நம்மை மீட்டுக்கொண்டு அவருக்கு சொந்த பிள்ளைகளாக, அவருக்கு ஆளலுய உரியவர்களாக, ஆளலுய அந்த பரலோகத்துக்கும் ஆளலுய உரியவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். அதனால இந்த கால வேளையில அந்த தேவனை, அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம், அவர் சமூகத்தில் முற்றிலுமா ஒப்பு கொடுப்போம். அந்த ரத்தத்தினால இனியும் எங்களுடைய வாழ்க்கையில பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, உலகத்தின் காரியங்கள், அடிமைத்தனங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி கொடுத்த இந்த விலையேறப்பட்ட சாக்கியத்தை நாங்கள் இழந்து விட மாட்டோம், கர்த்தருக்காய் ஜீவிப்போம் என்று கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.